கியாமுல் லைல் தொடர்பாக அறிவிக்கப்படும் பலவீனமான மறுக்கப்பட்ட ஹதீஸுகள். முதலாவது ஹதீஸ், அன் அபி தர்ரின் ரலியல்லாஹு அன்ஹு قال, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான். ரமதான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் நோன்பு நோற்றோம். ஃபலம் யகும் பினா ஷைஅம் மினஷ் ஷஹர். இந்த ரமதான் மாதத்தில் நபி அவர்கள் எந்த ஒரு தொழுகையும் எங்களுக்கு என்ன செய்யவில்லை, இரவு தொழுகையாக நடத்தவில்லை. ஹத்தா பக்கிய சப்உன், 7 நாட்கள் மட்டும்தான் மீதம் இருந்தது. ரமதான் மாதத்தினுடைய 23 நாட்கள் போயிடுச்சு. எத்தனை நாட்கள் தான் இருக்குது? 22 நாட்கள் போயிடுச்சு. மீதம் எத்தனை நாட்கள் தான் இருக்குது? 7 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஃபகாம பினா, அப்ப இந்த அதாவது 23வது 23வது இரவிலே நபி அவர்கள் எங்களுக்கு தொலை வைத்தார்கள். அதற்கு முந்தைய நாட்கள் என்ன செய்யவில்லை? தொலை வைக்கவில்லை. இப்ப 23வது இரவிலே நபி அவர்கள் எங்களுக்கு இரவு தொழுகை நடத்தினார்கள். ஹத்தா தஹப சுலுசுல் லைல், இரவினுடைய 3 பகுதியில் முதல் பகுதி செல்கின்ற வரைக்கும், 3 பகுதியில் ஒரு பகுதி செல்கின்ற வரைக்கும் தொலை வைத்தார்கள். ஃபலம்மா கானத்தி சாதிசத்து ஃபலம் யகும் பினா, பிற 24 அன்று எங்களுக்கு என்ன செய்யவில்லை? தொலை வைக்கவில்லை. ஃபலம்மா கானத்தில் ஹாமிசத்து, பிற 25ஆக இருக்கும்போது 25வது இரவிலே காம பினா, எங்களுக்கு தொலை வைத்தார்கள். ஹத்தா ஸஹப ஷத்ருல் லைல், இரவினுடைய பகுதி நேரம் செல்கின்ற வரைக்கும் தொலை வைத்தார்கள். ஃபகுல்து, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி அவர்களிடத்திலே கூறினேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லவ் நஃபல்தனா கியாம ஹாதிஹில் லைலா, இந்த இரவிலே, இந்த இரவு முழுவதுமாக நீங்கள் எங்களுக்கு நஃபிலாக தொழுகை நடத்தலாமே, நஃபிலான தொழுகை இன்னும் நீங்கள் நடத்தலாமே என்பதாக நான் கூறிய போது, ஃபகால, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன ரஜுல இதா ஸல்லா மஅல் இமாமி, இன்ன ரஜுல, ஒரு மனிதர், இதா ஸல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப, இமாமுடன் சேர்ந்து தொழுகிறார். ஹத்தா யன்ஸரிஃப, அவர் தொழுகையை முடித்து திரும்பும் வரைக்கும், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இமாம் ஜமாத்துடன் இரவு தொழுகையை தொழுகிறார் என்று சொன்னால், ஹுஸிப லஹு கியாமு லைலத்தின், இரவிலே நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கணக்கிடப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஹதீஸுன் முன்கருன், மறுக்கப்பட்ட ஹதீஸாகும். வ முஃபரபுன், தடுமாற்றம் நிறைந்த ஹதீஸாகும். அக்ரஜஹு அபூ தாவூத் ஃபீ சுனனி, அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய நபிமொழி தொகுப்பிலே 1375வது செய்தியாக பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸ் தஈஃபான மறுக்கப்பட்ட ஹதீஸ் ஆகும். ஏன்னா சஹீஹான ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்குது? நீங்க வீட்டுல தொழுங்க என்று நபி அவர்கள் சொல்றாங்க. சரி, அடுத்து 2வது இரவு தொழுகை தொடர்பாக வரக்கூடிய பலவீனமான செய்தி, அன் அபி இஸ்ஹாக் அல் ஹம்தானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال خرج علي بن ابي طالب عليه السلام, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவ்வளி லைலத்தின், இரவினுடைய ஆரம்ப பகுதியில், மின் ஷஹரி ரமதான, ரமதானுடைய மாதத்தில் இரவினுடைய ஆரம்ப பகுதியில் புறப்பட்டு வந்தார்கள். வல் கனாதீலு துஸ்ஹிரு, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டு இருக்கிறது. விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டு பார்ப்பதற்கு அழகான காட்சியாக இருக்கிறது. வ கிதாபுல்லாஹி யுத்லா ஃபில் மஸாஜித், பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஃபகால நவ்வரல்லாஹு லக யா உமர் இப்னு அல் கத்தாப் ஃபீ கப்ரிக், உமர் இப்னு அல் கத்தாப், உமரே, உங்களுடைய மன்னரையில் உங்களுக்கு அல்லாஹு தஆலா வெளிச்சத்தை ஏற்படுத்துவானாக, உங்களுடைய மன்னரையை ஒளிமயமாக ஆக்குவானாக. ஏனென்றால் கமா நவ்வத்த மசாஜித் அல்லாஹி பில் குர்ஆன்,
குர்ஆன் மூலமாக அல்லாஹ்வுடைய பள்ளிகளை நீங்கள் ஒளிமயமாக ஆக்கியதை போல உங்களுடைய மன்னரைகளை அல்லாஹ் வெளிச்சமாக ஒளிமயமாக ஆக்குவானாக என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக வரக்கூடிய அஸர் கூற்றானது தஈஃபுன் வ முன்கருன், பலவீனமானதும் மறுக்கப்பட்டதும் ஆகும். அஹ்ரஜஹு இப்னு அபி துன்யா ஃபி ஃபதாஇலி ரமதான், ரமதானின் சிறப்புகள் என்ற நூலிலே இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. வகைருஹு, இவங்க அல்லாத மற்ற அறிஞர்களும் பதிவு செய்யறாங்க. இஸ்னாதுஹு முன்கருன் ஃபீஹி, அதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களின் தொடர் இருக்கிறது, அது மறுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதில் இடம்பெறக்கூடிய சய்யார் இப்னு ஹாத்தம் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் முன்கருல் ஹதீத், அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீத் எல்லாம் மறுக்கப்படக்கூடிய ஹதீத்தாக இருக்குது. மேலும் லஹு அவ்ஹாமுன், அவங்க மேல சில யூகங்கள்லாம் காணப்படுது. மேலும் மற்ற சில காரணங்கள் காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த ஹதீத் என்ன ஹதீத்தாக இருக்கிறது? தஈஃபுன் வ முன்கருன். சொல்லுங்க, தஈஃபுன் வ முன்கருன். அடுத்து மூன்றாவது பலவீனமான செய்தி, அன் உர்வத் இப்னு ஸுபைர் அன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான யஉம்முஹும், உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான யஉம்முஹும் ஃபீ ஷஹ்ரி ரமதான், ரமதான் மாதத்திலே அவர்களுக்கு இமாமத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவு தொழுகையில இமாமத் செய்து தொழ வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி அஸருன் தஈஃபுன். சொல்லுங்க, தஈஃப். ஹதீஸ்னா என்ன மீனிங்மா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, செய்த, அங்கீகரித்த செய்திகளுக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும். சரிங்களா? அஸருக்கு என்ன, அஸர்னா என்ன அர்த்தமா? சஹாபாக்கள், சொல்லுங்க, சஹாபாக்கள் சொன்ன, செய்த, அங்கீகரித்த செயல்களுக்கு அஸர் என்று சொல்லப்படும். ஹதீஸுக்கும் அஸருக்கும் உண்டான வித்தியாசம் புரியுதுங்களா? அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதான் மாதத்திலே இமாமத் செய்தார்கள், அதாவது இரவு தொழுகை தொலை வைத்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி என்ன செய்தி? அஸருன் தஈஃபுன், தஈஃபான அஸராகும். ஏன்னா இதை அறிவிக்கக்கூடிய உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லம் யுத்ரிக் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யல, சந்திக்கல, பார்க்கல, அடைந்து கொள்ளவில்லை. எனவே இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸுகள் அனைத்தும் தஈஃபத்துன் வ முன்கரத்துன், தஈஃபான, பலவீனமான ஹதீஸுகளாக, ஆசாறுகளாக இருக்கின்றன. இவைகள் அனைத்துமே என்னவாக இருக்கிறது? சஹீஹான ஹதீஸுகளுக்கு மாற்றமாக இருக்கிறது. இரவு நேரத்திலே வீட்டிலே தொழுவது மிக சிறப்பு வாய்ந்தது, ஏற்றமானது. அதே போல விளக்குகள்லாம் என்ன செய்யறாங்க? விளக்குகள் லைட் எல்லாம் போட்டு சில பள்ளிகளை ஜோடிக்கிறாங்களா இல்லையா? அதற்கும் இந்த ஹதீஸ் தான் ஆதாரமா காட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்த இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறாங்க. இதுவும் என்னது? தஈஃப், பலவீனமானது, முன்கர், மறுக்கப்பட்ட செய்திகளாக இருக்கின்றன. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.